முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பா இன்னைக்கு நாள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் கோப் குழுவில் வெளிவந்திருக்கு. அவருக்கு 45 கம்பெனி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இலங்கையில அவர் இவ்வளவு பெரிய ஒரு பணக்காரராக இருந்திருப்பாரு. அந்த 45 கம்பெனி அவர் ரன் பண்றாரு அப்படின்னா இவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய புதல்வர்கள் இருக்காங்க இல்லையா, நாமல் ராஜபக்ஷவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யோஷித ராஜபக்ஷ மற்றும் ரோஹித ராஜபக்ஷ இவங்களும் இந்த ஊழல்ல சம்பந்தப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகுது. ஆமா, நேற்று 453, இன்னைக்கு 500, நாளைக்கு 550 அப்படின்னு சொல்லி அந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டு போகுதே தவிர இதுக்கான தீர்வு என்னவா இருக்க போகுது, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது தொடர்பா எந்த அரசாங்கமும் பேசுனது கிடையாது. இந்த அரசாங்கமும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம், உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இப்போ நாட்டுல இன்னைக்கு பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் ஊழல் 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 அப்படின்னு சொல்லி ஊழல் குற்றச்சாட்டுகளாவே இருக்கு. அதுவும் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே கடந்த ஆட்சிகள்ல இருந்த அரசியல்வாதிகள், மிக முக்கியமான உயர் பதவிகள்ல இருந்து ஏன் இருந்தவங்க, என் ஜனாதிபதிகள் கூட இப்போ சட்டத்துக்கு முன்னாடி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுடைய நாட்டுக்குள்ள உருவாகி இருக்கு. என்னடா நடக்குது நாட்டுல, என்னடா நடக்குது அப்படிங்கிறத தாண்டி என்னடா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா, அதை கேட்கும் போதே நெஞ்செல்லாம் வலிக்குது. இது என்ன, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. லட்சக்கணக்கில் ஊழல் நடந்தா பரவாயில்ல, வர்ற ஊழல் எல்லாமே பாத்தீங்கன்னா பில்லியன் மில்லியன் டாலர்ல அப்படி இருக்கும்போது யாரு வீட்டு சொத்து, இதெல்லாம் யாரு வீட்டு சொத்து, அதெல்லாம் இப்ப திருப்பி நம்ம தானே வைக்கணும் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் இருக்கு. இதெல்லாம் இருந்தாலே இலங்கை அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கு நம்ம அதே லெவல்ல எக்கனாமிக் கிரைசிஸே ஒரு விதத்துல பார்த்தா வந்திருக்காது. இதுக்கு முன்னாடியும் பல ஊழல்கள் நடந்திருக்கு தானே. ஸோ இப்படியான பின்னணியில இன்னைக்கு நல்ல பல செய்திகள் பதிவாகி இருக்கு. ஆமா, அதுல முதலாவதா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருக்கார் இல்லையா, அவர் ஆட்சி காலத்துல இருந்தப்போ இலங்கையில இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஒண்ணு வெளியில போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த இறக்குமதிக்காக காசு செலுத்தப்பட்டதா சொல்றாங்க. பட் நாட்டுக்கு இறக்குமதி பொருட்கள் எதுவுமே வரல அப்படின்னு சொல்றாங்க. அது மூலமாக 715 மில்லியன் டாலர் நஷ்டம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காலப்பகுதியில், அவருடைய ஆட்சி கால பகுதியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கதா இப்போ தகவல்கள் வெளியா இருக்கக்கூடிய பின்னணியில, இப்போ வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சு, எங்களுடைய நாட்டுல இருந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு மறுபடியும் நாட்டுக்கு அந்நிய செலாவணியை அனுப்பக்கூடிய எங்களுடைய புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக கொண்டு ஒரு சலுகை திட்டம். ஆனால் இந்த சலுகை திட்டத்தில் உண்மையாகவே பயனடைஞ்சது யார் அப்படிங்கிற கேள்வி எழுப்பணும் அப்படின்னு சொன்னால் அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் கிடையாது. அதுக்கு மாறாக அதே அரியாசனங்களில் அதே அதிகாரத்தில் இருந்த ஜனாதிபதிகளோட மகன்கள் அப்படின்னு சொல்லலாம். வெளிப்படையாவே சொல்லணும் அப்படின்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவோட மகன்மார் 2 பேரும், அதாவது இப்போ தனித்தனியாலாம் இல்ல, கூட்டா சேர்ந்து வேற இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல இந்த யோஷித ராஜபக்ஷவும் ரோஹித ராஜபக்ஷவும் சேர்ந்து நடத்தின ஒரு ஊழல் திட்டமும் இப்போ வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செம்மணி மனித புதைய குழு இருக்கு இல்லையா, அதுக்கு ஐரோப்பால இருந்து ஒரு குழு இருக்கு இல்லையா, அவங்க விசிட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின சில டீட்டெயில்ஸும் நீங்க நம்ம நிகழ்ச்சியில பார்த்துலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ யோஷிதவும் ரோஹிதவும் சேர்ந்து நடத்தின ஒரு ஊழல் அப்படிங்கறத தாண்டி எங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி வரைக்குமே யோஷித ராஜபக்ஷ தொடர்பா அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்குகள் என்ன அப்படிங்கிறது தொடர்பா அப்போ இன்னைக்கு நாள்ல அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, உயர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு என்னுடைய வழக்கு விசாரணையை எடுத்துக்கொள்ளாதீங்க, விசாரணைக்கு எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஒரு மனுவை முன் வச்சிருக்காரு. ஏன் பதறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த சம்பவம் எல்லாம் இல்லையா? ஸோ இப்படியான ஊழல் குற்றச்சாட்டுகள், அதில் ஒரு பக்கம் எங்களுடைய தமிழர்களோட கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாளில் பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இதை பற்றி தான் இன்னைக்கு நாங்கள் பேச போகிறோம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். அதாவது இப்போ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவருடைய அரசாங்கத்தில், இவருடைய ஆட்சி காலப்பகுதியில், இவர் ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் நடந்த மிக முக்கியமான ஒரு ஊழலாக சொல்லப்படக்கூடிய விஷயம் தான், இந்த மக்களுடைய பொதுமக்கள் பணத்தை தன்னோட தனிப்பட்ட செலவுக்காக பயன்படுத்திட்டாரு. 36 மணித்தியாலத்தில் இவ்வளவு பணத்தை அவர் தன்னோட தனிப்பட்ட சொந்த செலவுக்காக பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி இலங்கை வரலாற்றிலேயே ஒரு முன்னாள் ஜனாதிபதி ஒருத்தர் அதிரடியா கைது செய்யப்பட்டாரு. எதிர்பாராத விதமா கைது செய்யப்பட்டு அவருக்கு விளக்கமறியல வைக்கப்பட்டு அப்புறம் நெஞ்சு
சொல்லி வந்து இப்படி பல சம்பவங்கள் பதிவாகி இருந்தது இல்லையா? ஸோ இப்படியான பின்னணியில இப்போ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பா இன்னைக்கு நாள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் கோப் குழுவுல வெளிவந்திருக்கு. 2023ஆம் ஆண்டுல இருந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட $1 பில்லியன் அமெரிக்க கிட்டிய பணம் சட்டவிரோதமா நாட்டுல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க, அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இவங்க எல்லாம் வந்து நாடாளுமன்றத்துல, அதாவது பார்லிமெண்ட்ல வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாகவும் நிதி அமைச்சராகவும் பதவி வகிச்ச இந்த காலப்பகுதியில் தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி பல பேர் பார்லிமெண்ட்ல வந்து கோரிக்கை விடுத்திருந்தாங்க. இந்த கோரிக்கை விடுத்திருந்த பின்னணியில தான் பொருட்களை இறக்குமதி செய்ய போறதா சொல்லி கிட்டத்தட்ட $715 மில்லியன் அமெரிக்க வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமா அனுப்பப்பட்டிருக்கு. இதோட படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிதி மோசடி தொடர்பாக இன்னைக்கு நாளில் வந்து தகவல்கள் வெளியாகியிருக்கு. சிஐடி அது மட்டும் இல்லாமல் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வர்றதா பாராளுமன்றத்தோட இந்த கோப் குழுவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தகவலை வந்து யார் வெளிப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொன்னா மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட தான் இந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்காரு. இப்படி ஒரு தகவல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தோட அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 23ஆம் தேதி, அது மட்டும் இல்லாமல் மார்ச் 6ஆம் திகதி, இந்த திகதிகளில் தான் இலங்கை சுங்க திணைக்களம் 3 அறிக்கைகளை வந்து போலீஸ் மா அதிபர் கிட்ட சமர்ப்பிச்சிருக்கு. ஆமா, இந்த நியூஸ் வந்து நான் கூட பார்த்தேன். இதுக்கு பின்னாடி அந்த பாதாள உலக குழு இருக்கு இல்லையா, அவங்க கூட இருக்கிறதா வந்து சந்தேகம் வந்து எழும்பி இருக்கு. இது என்ன ப்ரோசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இல்லாத ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, இப்ப வந்து ஓனரே இல்லாத ஒரு கம்பெனியை வந்து இவங்க வந்து ஃபேக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அங்க வந்து நாட்டுக்கு இறக்குமதி பண்றோம் அப்படின்னு சொல்லி பேங்க் மூலமா தான் இவங்க காசு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப என்ன மக்கள் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்கள் இருக்காங்களே, இந்த போதைப் பொருள் விற்பனை மூலமாக அவங்களுக்கு வந்து காசு வரும். ஆனா இந்த பாதாள உலக குழுவை சேர்ந்த முக்கியமானவங்க எல்லாம் எங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா துபாயில தான் இருக்காங்க. சோ அந்த காசை இவங்க வந்து மாத்துறதுக்காக இப்படியான சில ஃபேக் டாக்குமெண்ட்ஸை கிரியேட் பண்ணி ஃபேக் கம்பெனிஸை வந்து கிரியேட் பண்ணி அவங்க வந்து காசு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. இதுல வந்து இவங்க மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, சில அரசியல்வாதிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சில வெளிநாட்டுல பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கொடுத்து வைக்கிறதுக்காகவும் இந்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் வந்து இப்ப எழும்பி இருக்கு. இதுல வந்து சந்தேக நபரா ஒருத்தர் வந்து கைது பண்ணிருக்காங்க. அவருக்கு வந்து 45 கம்பெனி இருக்கிறதா தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இலங்கையில அவர் இவ்வளவு பெரிய ஒரு பணக்காரரா இருந்திருப்பாரு. அந்த 45 கம்பெனி அவர் வந்து ரன் பண்றாரு அப்படின்னா இவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்திருப்பாரு. சோ இதெல்லாம் நடக்கும்போது அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? அப்ப இது வந்து அரசாங்கத்தோட சப்போர்ட்ல தான் நடக்குதா அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்திருக்காங்க. ஆனால் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்கு. அவங்க பெருசாக அதை கண்டுக்கலை அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் இப்போ வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. இது தொடர்பாக இப்போ விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கோப் குழுவில் வெளிப்படுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த வழக்கோட தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து போதைப்பொருள் பாவனை, அது மட்டும் இல்லாமல் இந்த போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளோட தொடர்புடையவங்க அப்படின்னும், அந்த நிறுவனம் மட்டும் இல்லாமல் ஒரு அரச வங்கி 2 தனியார் வங்கிகளோட கிட்டத்தட்ட $40 மில்லியன் அமெரிக்க இதே முறையில் வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. இந்த 2 வழக்குகளும் வந்து சிஐடியோட நிதி குற்ற புலனாய்வு பிரிவு, குற்ற வருவாய் விசாரணை பிரிவு மூலமாக விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாளில் வெளியாகிருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தியாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ கடந்த ஆட்சிகளில் நடந்த ஊழல்கள் எல்லாமே வெளிவர, பழைய ஃபைல்கள் எல்லாமே தூசி தட்டப்பட்டு வெளியில் வருது அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கு. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கன்னு வங்குரோத் அடைந்திருந்த நாட்டை வந்து அப்படியே நேராக கூட்டு வந்து நிப்பாட்டினவர், நிலைநிறுத்தினவர் அப்படிங்கிற பெருமை எல்லாமே அவருக்கு தானே சேரும். இப்போ அந்த காலப்பகுதி கடைசியாக நடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்ததுக்கான காரணமுமே வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில், அதாவது நாடு வந்து பொருளாதார ரீதியாக விழுந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து யாருமே முன்வராத போது, எதிர்கட்சி தலைவர்கள் கூட முன்வராத ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நான் வந்து நாட்டை வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து நின்னவர் தான் ரணில் விக்ரமசிங்க. அப்போது அவருக்கு வந்து என்றைக்குமே அவர் மக்கள் வாக்குகள் மூலமாக ஜனாதிபதியானவர் கிடையாது. அவர் எந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போட்டாலுமே அவர் அதில் வந்து தோல்வி அடைஞ்சு தான் இருக்காரு. மக்கள் வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஜனாதிபதி அப்படின்னு சொல்லலாம். அந்த நாட்டில் இருந்தே இப்போ வரைக்குமே அப்படிதான். இப்போ கடைசி அவர் ஜனாதிபதியாக இருந்ததும் கூட எப்படி பதில் வந்து அதுக்கப்புறம் தானே அவர் வந்து ஜனாதிபதி பதவி அவருக்கு கிடைச்சது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் தான் இந்த ரணில் விக்ரமசிங்கவோட
ஜனாதிபதியா இருந்த காலப்பகுதியில வந்து இப்படி ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. சரி, இது என்ன ஊழல், இதை விட பெரிய ஊழல் ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆ. இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2022 மற்றும் 2023 அந்த காலப்பகுதியில வந்து ம். மின்சார வாகன இறக்குமதி அனுமதி பத்திர திட்டத்துல வந்து ஒரு பெரிய ஊழல் ஒண்ணு நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ம். அதாவது இப்போ ஒரு இறக்குமதி நிறுவனம் அப்படின்னா ஒரு 5-10 நிறுவனம் இருக்கும் இல்லையா, ம். அதுக்கு வந்து இவங்க வந்து அனுமதி வழங்கி இருக்கணும். ம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு 2-3 நிறுவனங்களுக்கு தான் இவங்க வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்காங்க. அப்படின்னு சொல்றாங்க. அது மூலமாக வாகனங்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. ஆனா இந்த திட்டம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய புலம்பெயர் ம். இலங்கையர்கள் இருக்காங்களே, அதாவது வெளிநாட்டுல வந்து கஷ்டப்பட்டு வேலை அவங்க வந்து அங்க செய்றவங்க. ம். வேலை செஞ்சு அந்த வாகனத்தை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் செஞ்சிருக்காங்களாம். ம். பட் இதை வந்து அரசியல்ல இருக்க சில பேர் வந்து தலையிட்டு இதனால நாட்டுக்கு 2.4 பில்லியன் ரூபாய் வரி பணம் வந்து இல்லாம போயிருக்கதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. அதே மாதிரி 640 மின்சார வாகனங்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுல வந்து 2 பேருடைய பேர் வந்து அடிபடுது. ம். அதாவது இப்ப நம்ம ஊழல்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, இவங்களோட பேர் இல்லாம இந்த ஊழல் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய புதல்வர்கள் இருக்காங்க இல்லையா, நாமல் ராஜபக்ஷவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா. இந்த யோஷித ராஜபக்ஷ மற்றும் ரோஹித ராஜபக்ஷ இவங்களும் இந்த ஊழல்ல சம்பந்தப்பட்டிருக்கிறதா தகவல் வந்து வெளியாகுது. ம். அதுலயும் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து இந்த ஊழல் மூலமாக 2 அதிநவீன மின்சார வாகனம் இருக்கு இல்லையா, அதை கூட அவங்க வந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து அடிபடுது. அது நான் சொன்ன மாதிரி தான், இந்த ஊழல் இந்த பில்லியன் கணக்கான டாலர்ஸ் ஊழல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காசு மட்டும் நாட்டுக்கு வந்துருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம வந்து எவ்வளவு ஒரு சுமூகமான லைஃபை வந்து வாழ்ந்துருக்கலாம். இந்த அதையும் எக்கனாமி தாண்டி அந்த காலப்பகுதியில இப்ப இவ்வளோ விஷயம் நடக்குதுங்கிறது தெரியாமலே மக்கள் எல்லாருமே வந்து எவ்வளோ நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த அரசியல்வாதிகளை, அந்த அப்பப்போ ஆட்சியில இருந்த அந்த ஜனாதிபதிகளை, அமைச்சர் பதவி வகிச்சவங்களை, யாருக்குமே கொஞ்சம் கூட ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்காது. இப்படியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய ஆட்சி கால பகுதியில நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கண்மூடித்தனமா அவரை வந்து ஜனாதிபதி ஆக்குற அளவுக்கு மக்கள் வந்து வாக்குகளை வழங்கி அவரை வந்து ஜனாதிபதியாவே வச்சிருந்தாங்க. அப்போ அவருடைய மகன்கள் வந்து இவ்வளோ பெரிய ஊழல்ல ஈடுபட்டிருக்காங்க, உங்களுடைய பெயர்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு பாரதூரமான ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தை அவங்க வந்து இந்த மாதிரி விரல் நீட்டவே முடியாது. இப்போ என்னதான் இவங்க வந்து அரசாங்கம் புதிய அரசாங்கமா இருந்தாலும் இவங்களுடைய கடந்த காலம் வந்து பேச முடியாத அளவுக்கு இவங்களுடைய கடந்த காலமும் இருந்தாலுமே கூட இப்போ இவங்க செஞ்சிருக்க ஊழல்களோட அளவுக்கு எனக்கு தெரியல. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து அந்த மாதிரி ஊழல்கள் வரைக்குமே அவங்க போகல இல்லையா. அவங்களுக்கும் விமர்சனங்கள் இருக்கு. திரைசேரியிலேருந்து பணம் காணாமாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி, நிலக்கரி ஊழல் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் இருக்குதான், இல்லாமலும் இல்லை. ஆனால் இப்போ இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டேக்ஸ் வந்து கூடி இருக்கு அப்படின்னு சொல்லி பல பல விமர்சனங்கள் இருக்கக்கூடிய பின்னணியில், ஆனால் இந்த அரசாங்கம் இப்படி கடந்த கால ஆட்சிகளில் நடந்த மாதிரி ஊழல்கள் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் நடக்குதான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான் இல்லையா. இப்போ நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்கள. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஊழல் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேல அதனால வந்து ஒரு நஷ்டம்னு வருது இல்லையா, அது யாருடைய தலையில விழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுமக்களுடைய தலையில தான் இருக்கு. அதனால இந்த வெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதா இருக்கட்டும், மக்களுடைய வாழ்க்கை செலவு வந்து கூட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஊழல்வாதிகள் தான். இவங்க பண்ண ஊழலுக்கு வந்து நம்ம வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு நிலைமை. இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இப்பதான் ஒவ்வொரு விஷயம் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னைக்கு நாள்லையும் கூட ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா வந்து ஏற்றுமதி வருமானம் அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அடிப்படை ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வரைக்குமே மக்களுடைய வாழ்க்கை செலவினம் அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. டே டு டே லைஃப்பை கொண்டு போகிறதுக்காக வேலைக்கு போகக்கூடிய அந்த ஒரு கூலி தொழிலாளின்னு வச்சுக்கொள்வோமே, அவங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் அதே அடிமட்டத்தில் தான் இருக்கு இல்லையா. ஸோ இப்படியான பின்னணியில் வந்து இந்த அரசாங்கம் மேலே என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் நாட்டோட பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிற தரவுகளும் வெளியாகிட்டு இருக்கு. இப்போ நீங்க யோஷித ராஜபக்ஷ, ரோஹித ராஜபக்ஷ பத்தி பேசும்போது தான் இன்னைக்கு நாள்ல யோஷித ராஜபக்ஷ தொடர்பாக இன்னொரு செய்தி வெளியாகி இருந்தது. இந்த அவருக்கு எதிராக 2 வழக்குகள் போய்கிட்டு இருக்கு. இப்போ நிலுவையில் இருக்கு. இப்போ வரைக்கும் 2 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அதுல வந்து ரத்மலானை தெஹிவளியில் இருக்கக்கூடிய 730 லட்சம் பெறுமதியான சொத்துக்களை வாங்கின வழக்கொண்டு வந்து நீதிமன்ற விசாரணைகள்ல இருக்கு. இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி
யோஷித ராஜபக்ஷ உயர் நீதிமன்றத்துல இன்னைக்கு ஒரு மனுவை வந்து சமர்ப்பிச்சிருக்காரு. அதாவது இது எப்படி தெரியுமா இருக்கு, அதாவது சட்டம் வந்து இவங்களுடைய கையில இருக்கு, நம்ம என்ன சொன்னாலுமே சட்டம் கேட்கும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த ஆமா. குருட்டுத்தனமான நம்பிக்கை இருக்கு இல்லையா, அப்படி கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்டாபய ராஜபக்ஷ வந்து போறாரு, நீதிமன்றத்துக்கு போறாரு. ஆ, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே என்ன வந்து அரெஸ்ட் பண்ண வேணாம், ஆமா. அதுக்கு எப்படி அரெஸ்ட் பண்ண என்ன அனுமதிக்காதீங்க அப்படின்னு வந்து அவர் நீதிமன்றத்துல சொல்றாரு. சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ்ல வந்து விசாரிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொல்றாரு. அது என்ன, இப்போ வந்து என்னுடைய வீடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து அங்க போயிட்டு ரூல்ஸ் போடலாம், இதை இங்க வைக்க கூடாது, அதை அங்க வைக்க கூடாது அப்படின்னு. இப்போ இவங்க எப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க, இந்த தைரியத்தை வந்து யாரு கொடுத்தது? அது வந்து அது ஒரு மனு தானே. இப்ப இவ்வளோ தூரம் ஒரு நீதிமன்ற வழக்கு விசாரணை வந்துரும். அது வந்து இவ்வளோ தீவிரமா இந்த நீதிமன்றம் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நேற்றைய தினம் ஒரு செய்தி வந்திருந்தது. இப்ப விமல் வீரவங்ச தொடர்பான ஒரு வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. அதுல வந்து கிட்டத்தட்ட 7 வழக்கு விசாரணைகளுக்கு அவர் நீதிமன்றத்துல முன்னிலையே ஆகல அப்படிங்கிறதும் வந்து தெரிய வந்திருக்கு. இப்ப இப்படி இந்த மாதிரி இன்னும் நிறைய வழக்குகள் விசாரணைகளுக்கு வந்து இந்த முன்னாள் அரசாங்கத்துல இருந்த அமைச்சர்களா இருக்கட்டும், முக்கியமான பதவிகளை வகிச்சவங்களா இருக்கட்டும், அவங்க யாருமே வந்து முன்னிலையாகாம அப்படி இருக்கிற பல சம்பவங்கள் பதிவாயிட்டு இருக்கு. அந்த வகையில யோஷித ராஜபக்ஷ இப்போ இன்னைக்கு நாள்ல போயிட்டு உயர்நீதிமன்றத்துல ஒரு மனுவை வந்து சமர்ப்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடியும் ஒரு விஷயத்த வந்து ஒரு மனுவா சமர்ப்பிச்சிருந்தாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த டெய்சி ஃபாரஸ்ட் அவங்களுடைய பாட்டியோட தொடர்புபட்ட இந்த வழக்கு விசாரணையில வந்து சதி அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீக்கணும். ஏன்னா டெய்சி ஃபாரஸ்ட் அவங்கள வந்து அதுல இருந்து நீக்கிட்டாங்க. அவங்களுக்கு வயசு அப்படிங்கிறதுனால, வயதானவங்க ஒரு பாட்டி அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு வந்து நீதிமன்றம் தீர்மானிச்சிருந்த பின்னணியில் யோஷித் ராஜபக்ஷ போய் சொல்லியிருந்தாரு, தனி ஒருத்தராக வந்து சதி செய்ய இயலாதே, அவங்க இன்னொருத்தங்க மூலம் கூட தானே சதி செய்யணும், அப்போது நீங்கள் இந்த சதி அப்படிங்கிற குற்றச்சாட்டை தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி மனு வந்து சமர்ப்பிச்சிருந்தாரு. அதுக்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பளிச்சிருந்துச்சு அப்படின்னா, இல்லை அதெல்லாம் அப்படி நீக்க முடியாது, சதி அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போதான் இன்னைக்கு நாளில் மறுபடியும் போயிட்டு இதை விசாரணைக்கு எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வந்து மனுவை வந்து சமர்ப்பிச்சிருக்காரு. இதே வழக்கில் தான் அவங்களுடைய முன்னாள் காதலி வந்து பல விஷயங்களை வெளிப்படுத்தி இருந்ததும் வந்து இந்த வழக்கு விசாரணையில தான். அதாவது இந்த வீடு தான், இதுதான் நாங்கள் வாழ போன வீடு அப்படின்னு சொல்லி பல கடற்படை அதிகாரியாக இருந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் இந்த வீடை வந்து வாங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து வெளிப்படுத்தி இருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக தான் இப்போ அவர் சொல்லியிருக்காரு, இல்லை விசாரணைக்கு எடுத்துக்காதீங்க அப்படின்னு. இதை உயர்நீதிமன்றம் பரிசீலிச்சதுக்கு அப்புறமா இந்த விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளணுமா வேணாமா அப்படிங்கிற தொடர்பாக, அதாவது மனு மீதான விசாரணை எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறமா அதுக்கான ஒரு தீர்ப்பு வழங்கப்படும். பார்க்கலாம் வழங்கப்படுமா அப்படி இல்லையா அப்படின்றது தெரியல. எனக்கு இப்ப என்ன தோணுது, போய் இருக்காங்க. அதான் அதே மாதிரி எனக்கு இப்ப என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அனுர் அரசாங்கத்தோட இந்த மிச்சம் 3 வருஷம் இருக்கு இல்லையா, இது வந்து ஊழலை கொண்டு வந்து இந்த 3 வருஷம் முடிஞ்சிரும் போல. ஏன்னா பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் இப்ப இந்த வருஷம் இப்ப 2 வருஷம் ஆச்சு, இதுலயே வந்து பல ஊழல் வந்து வெளியில வந்துருச்சு. இன்னும் 3 வருஷத்துல இன்னும் எத்தனை ஊழல் வெளியில வரப்போதோ தெரியல. ஆமா, அதாவது இப்போ வந்த புதுசுல வந்து இந்த ஊழல் பற்றி பேசியிருந்தாங்களே, அப்போ இதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம உட்காந்து யோசிக்கிற அளவுக்கு பல விஷயங்கள் வந்து வெளிப்படையாக தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த யோஷித ராஜபக்ஷவோட வழக்கு விசாரணைகள் கொஞ்சம் தீவிரமாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவருக்குமே புரிஞ்சிருக்கு போல. ஆமாம், இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து விசாரிக்கிறாங்க போல அப்படின்னு அவருக்குமே அது புரிஞ்சதுனால தான் அவர் டக்குன்னு ஒவ்வொரு மனுவை வந்து கொண்டு போய் முன் வச்சுக்கிட்டு இருக்காரு. எது எப்படி இருந்தாலுமே அந்த ஜனாதிபதி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், நாங்கள் வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம், நீங்கள் ஏன் பதறீங்க அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடி பல இடங்களில் கேட்பார் இல்லையா. அது வந்து இப்போது பார்க்கக்கூடியதாகவே இருக்குது, நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது. கொஞ்சம் வந்து அவங்க பரபரப்பாக பதறிக்கிட்டு இருக்காங்க, பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து என்னதான் முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் இந்த உள்ள நடங்குது. ஆமாம், உள்ள வந்து அந்த பயம் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த யோசித்த மூலமாக இப்படி ஒரு மனு வந்து கொஞ்சம் பேசு பொருளாக இருக்குது இன்னைக்கு நாளில். ஆமாம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து இப்போ செம்மணி விஷயம் வந்து பேசப்படுது. செம்மணி மனித புதைகுழியை வந்து பார்வையிடுறதுக்கு ஐரோப்பிய ஒன்றிய குழு உறுப்பினர்கள் வந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட வெளியில வந்து அவங்களுடைய புலம்பல்களை வந்து அவங்களுடைய கஷ்டத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் எங்களுக்கு வந்து அதுல வந்து இவங்களுக்கு சொந்தமானவங்க இருப்பாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் ஒன்று தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அழுதுருந்தாங்க. அந்த மாதிரியான சம்பவங்களை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆமா, அதாவது இப்போ கிட்டத்தட்ட 453க்கும் மேற்பட்ட எண்புக்கூட்டு தொகுதிகள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு. புதிதாக வந்து 13
13 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதோட சில மனித எண்பு தொகுதிகள் வந்து மண்டையோட்டு தொகுதிகள் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வெளியாகி இருக்கு. நேற்றைய அகழ்வில் வந்து ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட சிறுவர்களோட 3 எண்பு தொகுதிகள் உட்பட மொத்தமாக 4 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இதையும் தாண்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. இந்த உட்கார்ந்த நிலையில சமணக்கால் போட்டு அமர்ந்திருந்த நிலையில வந்து ஒரு எண்பு தொகுதியை வந்து அவங்க எடுத்திருந்தாங்க. அதை வந்து இமேஜின் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த தலை இல்லாம எண்பு தொகுதிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து இந்த தலைகள் வந்து குவியலா இருக்கிற மாதிரியும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தலைகளுடைய எண்பு தொகுதி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு குவியலா இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கு, அங்க வந்து என்ன மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்றத எங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா இருக்கு. இமேஜினேஷன்ல கூட பார்க்க முடியல. ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து போராட்டம் நடத்தினவங்களில் ஒருத்தவங்களுடைய வீடியோ வந்து கொஞ்சம் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. வைரல்னா சோஷியல் மீடியாலே இருக்கு. அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க தானே இதுக்கப்புறம் பொறுப்பா இருந்தீங்க, யாழ்ப்பாணம் எல்லாமே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தானே இருந்துச்சு, அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்க தானே பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவங்க எல்லாம் வந்து குரல் எழுப்பி இருந்தாங்க. ஏன்னா இந்த போராட்டத்தில் வந்து போலீசார் வந்து தடுத்து நிறுத்துறதுக்கும் முயற்சி செஞ்சிருந்தாங்க, இப்படி போராட்டம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி. இந்த ஐரோப்பிய ஒன்றியம் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் சர்வதேச விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த போராட்டம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இப்போ எப்படி இருந்தாலுமே அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டிய உரிமை வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்குமே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்போது என்னதான் நாங்கள் அரசாங்கம் போயிட்டு அப்படி இல்லைன்னா இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கவங்க வர்றதா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், நீதி அமைச்சர் போயிருந்தார், யாருனாலுமே போயிட்டு இந்த நாங்கள் வந்து அனுதாபங்களை தெரிவிக்கிறோம், கவலைப்படுறோம், வருத்தம் அடைகிறோம் அப்படின்னு ஒரு வெறுமனே ஒரு அறிக்கை மட்டும்தான் வெளியாகுது. இந்த அறிக்கையை வெளியிட்டுட்டு வந்து எல்லாருமே அமைதியாக தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கான தீர்வு எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து இப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே மாறிக்கிட்டு இருக்கு. சரி, ஆமாம், நேற்று வந்து 453, இன்றைக்கி வந்து 500, நாளைக்கு 550 அப்படின்னு சொல்லி அந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டு போகுதே தவிர இதுக்கான தீர்வு என்னவா இருக்க போகுது, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது தொடர்பாக எந்த அரசாங்கமும் பேசுனது கிடையாது. இந்த அரசாங்கமும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எந்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு. எது எப்படி இருந்தாலும் அவங்களுடைய கண்ணீருக்கு நிச்சயமாக ஒரு பதில் கிடைச்சே ஆகணும் இல்லையா. கண்டிப்பாக அது வந்து கிடைக்கும். அதே மாதிரி இதை வந்து யார் செஞ்சா அப்படின்றது வந்து தமிழ் மக்களுக்கு வந்து தெரியணும். ஏன் அப்படின்னா அது நம்ம பேசும்போதே இவ்வளவு கொடூரமாக இருக்குது அப்படின்றது வந்து நம்மளால் இமேஜின் பண்ண முடியுதுன்னா அது வந்து செய்யும்போது ஒரு மனிதராக ஒரு மனிதத்தன்மை ஒன்று இருந்திருக்கும் இல்லையா. அவங்க வந்து எப்படி அந்த விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க தெரியல. பாப்போம், தமிழ் மக்களுடைய கண்ணீருக்கு விரைவில் ஒரு பதில் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம். அதுவும் இந்த அரசாங்கத்தில் வந்து அந்த பதில் கிடைச்சா சந்தோஷப்படுற ஒரு விஷயமா இருக்கும். கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா இது வரைக்குமே எதுவுமே பண்ணல. இப்போ நம்ம அன்னைக்கு பேசிட்டு இருந்த மாதிரி தமிழ் மக்கள் முன்வச்ச கோரிக்கைகள் எதுவுமே இப்போ வரைக்குமே இந்த அரசாங்கத்தால் நிறைவேற்றப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இந்த விஷயமும் அவங்க எந்த அளவுக்கு கரிசனைக்கு எடுத்துக்கொள்வாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம்தான். இதை வந்து இன்னும் மறுபடியும் இந்த செம்மணி மனித புதைக்குழிகள் அப்படின்னு சொல்லும்போது இது எங்கே ஆரம்பிச்சிச்சு, இப்போது இந்த இடத்துல வந்து நிற்கிது, இதுக்கப்புறம் இதை எப்படி கொண்டு போக போகிறாங்க, அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியலை. ஸோ உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன தொகுப்பையும் நாங்கள் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் வந்து இணைச்சிக்கொள்கிறோம். அதுதான் பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது இந்த செம்மணி விவகாரம் தொடர்பா அப்படின்னு சொல்லி. இலங்கை அரசியல் வரலாற்றில் செம்மணி மனித புதைக்குழி என்பது வெறும் தொல்பொருள் சார்ந்த அகழ்வாராய்ச்சி அல்ல. அது இலங்கையின் இடைக்கால நீதி, போர்க்கால குற்றங்கள் மற்றும் தமிழ் மக்களின் நீதிக்கான போராட்டத்தின் முக்கிய அடையாளமாகும். தமிழ் மக்களின் ஆறாத வடுக்களில் ஒன்றான யாழ்ப்பாணம் செம்மணி மண் மீண்டும் ஒருமுறை தனது அடியில் புதைக்கப்பட்ட கொடூர உண்மைகளை வெளியே உமிழ ஆரம்பித்துள்ளது. சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் நடத்தப்பட்டு வரும் 1ஆம் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரையில் 93 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 467 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 444 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதில் நீதிமன்றத்தையே அதிர வைத்துள்ள விடயம் என்னவென்றால் இதில் பெரும்பாலானவை பிஞ்சு குழந்தைகளுடையவையும் சிறுவர்களுடையவையும் எலும்புக்கூடுகள் என்பதுதான். இன்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் விசேட தூதுக்குழு இந்த மனித புதைக்குழியை நேரில் வந்து பார்வையிட்ட போது A9 வீதியில் போலீசாரின் தடைகளையும் மீறி போர்க்கொடி தூக்கினார்கள் எமது மக்கள். எமக்கு உள்நாட்டு விசாரணை வேண்டாம், சர்வதேச நீதியே வேண்டும் என்று யாழ் மண்ணில் அந்த குரல் எதிரொலித்தது.
மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 39வது நாளான நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அருகருகே இரு சிறுவர்களின் எண்புக்கூடு உட்பட 13 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. போர் காலத்தில் நமது பிஞ்சு குழந்தைகளுக்கு என்ன நடந்தது, அவர்கள் எப்படி இந்த மயானத்தில் புதைக்கப்பட்டார்கள் என்ற விடை தெரியாத கேள்விகள் இன்று ஒவ்வொரு தமிழரின் நெஞ்சிலும் முள்ளாக தைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விசேட தூதுக்குழுவினர் நிலைமையை நேரில் பார்வையிடுவதற்காக சித்துப்பாத்தி மனித புதைக்குழிக்கு வருகை தந்தனர். அவர்கள் வருவது அறிந்ததும் மயானத்திற்கு வெளியே ஏனையின் வீதியில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள், யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள், அரசியல் பிரமுகர்கள், மத தலைவர்கள் என நூற்றுக்கணக்கானோர் திரண்டு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். அப்போது போராட்டக்காரர்கள் ஆவேசமாக எழுப்பிய கோரிக்கை என்ன தெரியுமா? கடந்த காலங்களில் சிங்கள படைகளாலும் அரசாங்கத்தாலுமே இந்த கொடூரம் அரங்கேற்றப்பட்டுள்ளது. அரசால் உருவாக்கப்பட்ட காணாமலாக்கப்பட்டோருக்கான அலுவலகம் என்பது வெறும் கண் துடைப்பு. எமக்கு உள்நாட்டு பொறிமுறையில் துளியும் நம்பிக்கை இல்லை, சர்வதேச விசாரணையை வேண்டும் என்று குரல் கொடுத்தனர். இந்த அமைதியான போராட்டத்திற்கு போலீசார் இடையூறு விளைவிக்க முயன்ற போதிலும் மக்கள் தங்களது நீதிக்கான உரத்த குரலை சர்வதேசத்தின் காதுகளுக்கு எட்டும் வகையில் முழங்கினார்கள். இங்கே நாம் மிக கூர்மையாக கவனிக்க வேண்டிய முக்கிய விடயம் ஒன்று உள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர் புதைக்குழியை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் இருவருடன் கலந்துரையாடினர். ஆனால் வெளியே காத்திருந்த ஊடகவியலாளர்கள் கேள்விகளை எழுப்ப முயன்ற போது அதற்கு பதிலளிக்காமல் அவர்கள் சென்றுவிட்டனர். தொடர்ச்சியாக சர்வதேச தூதுக்குழுக்களும் அமைப்புகளும் வந்து பார்த்துவிட்டு செல்வதும், கவலை தெரிவிக்கின்றோம் என்று அறிக்கை விடுவதோடு நிறுத்திக் கொள்வதும் வழக்கமாகிவிட்டது. ஆனால் செம்மணி என்பது 1990களில் இருந்து தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறையின் அடையாளமாகவே இருக்கின்றது. உள்ளூர் நீதிமன்றங்களிலோ அல்லது அரச விசாரணை ஆணையங்களிலோ நம்பிக்கை இழந்த தமிழ் மக்கள் ஐநா மற்றும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மூலமாக சுயாதீன சர்வதேச விசாரணை மட்டுமே தமக்கு உண்மையான நீதியை தரும் என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள். சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் இருந்து தினம் தினம் வெளிவரும் அந்த மனித எண்பு தொகுதிகள் வெறுமனே எலும்புகள் அல்ல, அவை காலத்தின் சாட்சியங்கள். தங்களது பிள்ளைகளை தேடி தேடி வழியெங்கும் கண்ணீர் சிந்தி மடியும் தாய்மார்களின் நீதிக்கான குரல். தற்போதைய அரசாங்கம் அகழ்வாராய்ச்சி மற்றும் தடவியல் பணிகளுக்கு தடையின்றி பட்ஜெட் அல்லது சட்டப்பூர்வ உதவிகளை வழங்கக்கூடும். ஆனால் வெறும் எலும்புக்கூடுகளை தோண்டி எடுத்து எண்ணுவது மட்டும் நீதியாகிவிடாது. தென்னிலங்கை தேசியவாத அரசியலின் தாக்கம் மற்றும் இராணுவத்தின் மீதான பாதுகாப்பு மனப்போக்கு இருக்கும் வரை இந்த அரசாங்கத்தின் கீழும் செம்மணி விவகாரம் நீண்ட கால விசாரணை என்ற பெயரில் காலத்தை கடத்தும் மற்றும் ஒரு சம்பவமாக மாறும். வருடங்கள் பல உருண்டோடினாலும் ஆட்சி அதிகாரங்கள் மாறினாலும் தமிழ் மக்கள் மீதான இந்த கொடூரங்களுக்கு சர்வதேச அளவிலான ஒரு நடுநிலையான விசாரணை நடக்கும் வரை இந்த செம்மணி மண் அமைதியடையாது. ஸோ இப்படியான விஷயங்கள் தான் இன்றைக்கி நாட்டில் பதிவாகி இருக்குது. இந்த ஒரு விஷயத்தையும் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இன்றைக்கி நாளில் நடந்த பல முக்கியமான செய்திகளை, சம்பவங்களை நாங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி நாளைக்கும் நாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நாளை சந்திக்கலாம். ஓகே. அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள்.